அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் விவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஜனவரி 1ஆம் தேதி. இன்று விவிலிய வாசிப்பு திட்டத்தின் முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் நாம் இந்த உலகத்தின் தொடக்கத்தை பற்றி வாசித்து அறிய இருக்கிறோம். இன்றைய நாளுக்கான விவிலிய வாசிப்பு பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 1 மற்றும் 2, மேலும் திருப்பாடல்கள் 19. இந்த 3 அதிகாரங்களையும் நாம் வாசித்து அறிய இருக்கிறோம். இந்த அதிகாரங்கள்ல வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது புரியவில்லை அல்லது விளக்கம் தேவை என்றால் அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் விவிலியம் வாசிக்கும் போது சில இறை வார்த்தைகளை மறுபடியும் வாசித்து அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வீடியோவை பாஸ் செய்துவிட்டு அதை திரும்ப வாசித்து தியானித்து விட்டு பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணுங்க. இந்த விவிலிய வாசிப்பு திட்டம் வாசிக்கும் போது உங்களுடைய விவிலியத்தை கையில எடுத்து வைத்து வாசியுங்க. இறை வார்த்தைகள் அடங்கிய அந்த திரு விவிலியத்தை நாம் கையில் எடுத்து வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் வருது. அதை நீங்க உணர்வீர்கள். ஒரு சிறிய ஜெபத்தோடு இப்பொழுது நாம் திரு விவிலியத்தை வாசிப்போம். அன்பின் தேவனே, இதோ உம்முடைய இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு இப்பொழுது இறை வார்த்தை வாசிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் உணர்ந்து அதை புரிந்து அதை தியானித்து அதிலிருந்து நீர் எங்களோடு என்ன சொல்ல விரும்புகிறீர், என்ன பேச விரும்புகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை வாசிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. உம்முடைய அறிவை கொடும் தேவனே. அப்படியே எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 1. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார்.
மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. தொடக்க நூல் அதிகாரம் 2. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்தில் இருந்து மூடு பனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். தோட்டத்திற்குள் நீர் பாய்வதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அது அங்கிருந்து பிரிந்து 4 சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று. முதலாவதன் பெயர் பீசோன். இது கவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. அங்கே பொன் விளையும். அந்நாட்டு பொன் பசும்பொன். அங்கே நறுமண பொருள்களும் வண்ண மணி கற்களும் உண்டு. இரண்டாவது ஆற்றின் பெயர் கீஹோன். இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகின்றது. மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரீசு. இது அசிரியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது. நான்காவது ஆறு யூப்ரத்தீசு. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து
அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. அன்பான இறை மக்களே, தொடக்க நூல் அதிகாரம் 1 உலக படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டன, அதை ஆண்டவர் எவ்வாறு படைத்தார் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையாலே ஒவ்வொன்றையும் படைத்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்று பாருங்கள். ஆண்டவர் கூறிய வார்த்தைக்கு இணங்கி ஒவ்வொரு பொருட்களும் படைக்கப்பட்டன. படைத்தது எல்லாமே நல்லது என்றுதான் ஆண்டவர் கண்டார். மேலும் தொடக்க நூல் 2வது அதிகாரத்திலே மனிதனுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையுமே படைத்து அவனை அனுபவிக்க சொன்னார். எதையுமே அவன் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. ஆண்டவராகவே எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைத்தார். எல்லாவற்றையும் அவன் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பொழுது திருப்பாடல்கள் அதிகாரம் 19 வாசிப்போம். இதில் மொத்தம் 14 வசனங்கள் உள்ளன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையில் இருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரை போல் அது தன் பாதையில் ஓடுகின்றது. அது வானத்தின் ஒரு முனையில் இருந்து புறப்படுகின்றது. அதன் பாறை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது. அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனிலும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனிலும் இனிமையானவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். அன்பான இறைமக்களே, இந்த திருப்பாடல்கள் 19 ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறது. மேலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்பொழுதும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரின் ஒழுங்குமுறைகள் நம்பத்தக்கவை, அவருடைய நியமங்கள் சரியானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய நியமங்களை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. அதனால் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு நேர்மையான வழியில் வாழ வேண்டும். அன்பான இறைமக்களே, இன்றைக்கு வாசித்த பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அதை மற்றவர்களும் அறிந்து புரிந்து கொள்ள அது வசதியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களையும் விவிலியம் வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.